வணக்கம் மக்களே. பல நன்மைகள் இருக்கக்கூடிய பலாப்பழமா இருந்தாலும் சரி, இல்ல உடலுக்கு ரொம்ப வலுத்தரக்கூடிய ராகி மாவு, இது ரெண்டுமே வச்சுட்டு பாத்தீங்கன்னா இனிப்பு உருண்டை தாங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 15 பலாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதை சின்ன சின்ன குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவா எடுத்தாச்சு. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடா இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த நெய்யோட சேர்ந்து அது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், சுகர் யூஸ் பண்ணாதீங்க, வெல்லம் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெல்லம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா உருகட்டும். தண்ணி நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்க மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிட்டோம். நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எப்படி சுயத்துக்கு அந்த பூரணம் செய்வோமோ அதே போலதான் இதை வச்சு நம்ம போலி கூட செய்யலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது நம்மளுடைய வெல்லம், பலாப்பழம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அந்த தண்ணி தன்மைலாம் போய் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கெட்டி தன்மைக்கு ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதுல தேங்காவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் பாத்தீங்கன்னா நீங்க அரைச்சு தேங்காய் பால் குடிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் கூட ஆகாது. இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க, பாருங்க நல்லா கட்டி தன்மை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இது பாத்தீங்கன்னா அந்த சூடு போகட்டும். அதே சமயம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு. அதுல 2 கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி பதத்துக்கு கொண்டு வரலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணா அப்புறம் தோசை மாவு போல அங்க ஆயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கையாலே நல்லா மாவை ரெடி பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது போல நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஒரு சப்பாத்தி போல நல்லா கெட்டித்தன்மையா இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இது ஊறணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இதுல என்ன செய்ய போறோம்னா நம்ம கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சின்னதா பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கையில வச்சு ஒரு பூ போல குட்டியா இல்ல ஒரு தொட்டி போல அங்க பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்க, பாருங்க ஒரு தொட்டி போல அது பண்ணிட்டு அதுக்கு நடுவுல நம்ம செஞ்சு வச்சிருந்த பூர்ணத்தை இதுல ஆட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை ஆட் பண்ணி அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம மாவு கூட ஆட் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்க்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, இது போல்தான் ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணோம். இதுக்கப்புறம் ஒன்னொன்னா அதே போல நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம செஞ்ச அந்த உருண்டைகள்ல ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி வச்சிடலாம். அந்த இட்லி பாத்திரத்துல நம்ம இந்த உருண்டை எல்லாமே ஒன்னொன்னா வச்சு ஒரு 50 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா வேக விடலாம். 15 நிமிஷம் போதுங்க, அதுக்கு மேல தேவையில்லை. சீக்கிரமா குக் ஆயிடும். இங்க பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து காமிக்கிறேன். குக் ஆயிடுச்சு. ராகி உருண்டை தாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு வலுவா இருக்கும். விட்டமின் ஏவும் இருக்கு. இதை நீங்க உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.